எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் 50வது வீக்ல சூப்பரான ஒரு ஸ்விங் பங்கு பத்தி பார்த்தோம். அது 3 நாள்ல 20% மேல போயிருந்தது. அத பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வாரம் பேசப் போறோம். அப்புறம் வழக்கம் போல நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக அடுத்த வாரத்துக்கான பங்குகள், அதுவும் ஒரு 8 பங்குகள் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வாரம் ஃபில்டர் அவுட் பண்ணி கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது 2 பங்குகள் முக்கியமா சொல்லியிருந்தேன். அதுல அதானி போர்ட்ஸ் 1, அப்புறம் ட்ரிவேணி டர்பைன். அஃப்கோர்ஸ் அந்த ஷிப்பிங் சம்மந்தமான பங்குகள் ஹார்மோஸோட பிரச்சனை முடிஞ்சதுன்னா எல்லாம் கீழே விழும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடந்தது. ஸோ ட்ரிவேணி டர்பைனோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது. இதோட பழைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் ஒரு 2-3 குவார்ட்டர் போன வருஷம், அது தவிர அதுக்கு எல்லா குவார்ட்டரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலே போய் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 845, 846 வரைக்கும் மேலே போயிருந்தது. ஆல்மோஸ்ட் 850 வரைக்கும் போயிருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கிராஷ். ஸோ இப்போ திரும்ப வால்யூமோட நல்ல ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது மேலே போக ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுது. அதனால தான் சொல்லியிருந்தேன், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு செட்டப் இதுதான் அப்படின்னு. ஸோ எனக்கு இப்போ கூட இருக்கிற வால்யூம் படி பார்த்தா இது 800 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 600க்கு என்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் 565 வந்தோடனே திரும்ப ஆவரேஜ் பண்ணேன். ஏன்னா கிளியராக இதோட ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சதால். எப்போதும் ப்ரமிடிங் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டவுனில் ஆவரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அது மேலே போக ஆரம்பிச்சது. சூப்பராக வந்து ஒரு பிரேக் அவுட் திரும்பவும் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி பங்குகள் தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு சூப்பரான ஸ்டாக்ஸ். இது எல்லா சமயங்களையும் அமையாது. ஆனால் போன வாரம் இது சூப்பராக அமைஞ்சது. அதுக்கு செம்ப்ரோ இந்தியா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த வாரம் ஏதாவது இந்த மாதிரி பங்குகள் இருக்கான்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். போன ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக மேலே போயிருந்தது. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடில்ல. இன்னமும் வந்து ஆயில் மேலே போயிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அது நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் குளோபல் கியூஸ் படி பார்த்தா அடுத்த வாரம் ஒரு பாசிட்டிவ் பயஸ் தெரியுது. புதுசாக இப்போது ஃபார்மா பங்குகள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்திரமாக இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி பேங்கிங் கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. ஸோ ஐடி இன்னும் ஸ்லக்கிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்டார் வைஸ் நம்ம பார்த்தோம்னா பேங்கிங் அடுத்த வாரத்துலேயும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்னும் அதுக்கு முழுமையான டைம் வரலைன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த வாரம் கொஞ்சம் மைல்டு புல்லிஷாக தெரியுது. ஆனால் மண்டே 8 மணிக்கு எப்படி இருக்குங்கிறது, நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு 9:30 போல் திரும்ப இந்த கொரியெல்லாம் ரன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். லாஸ்ட் வீக் ஸ்டாக்ஸ் நான் எல்லாமே இண்டிவிஜுவலாக ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து ஒரு கிளியராக தெரிஞ்ச விஷயம் ட்ரிவேணி டர்பைன். அதுதான் வந்து நான் ட்ரேடிங்க்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது இப்போதைக்கு ஒரு நல்ல ஹோல்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக்ஸில் இன்னும் புதுசாக 52 வீக் ஹை போச்சுன்னா அது ஒரு நல்ல எக்ஸிட்டாக இருக்கும். ஸோ மற்றபடி நிறைய பங்குகள் போன வாரம் பார்த்தது எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ப்ரைகால் இருக்கட்டும், இல்லை ஜி ஷிப்பிங், அப்புறம் மார்க்சன்ஸ் ஃபார்மா, கேர் ரேட்டிங், அதானி போர்ட், எஸ்சிஐ எடுத்த எல்லாமே வந்து ஒரு நல்ல சுச்சுவேஷனில் தான் இருக்குது. சப்போஸ் நான் என்டர் ஆயிருந்தா கூட ஐ வில் கண்டினியூ டு ஹோல்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதானி போர்ட் நான் இன்னமும் எதிர்பார்க்குறேன். அது இன்னும் இந்த 1800, 1810 வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி போனால் தான் அடுத்த லெவலுக்கு போகும். அது வரைக்கும் அது கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருக்கும். மற்றபடி இந்த டிடி பவர்லாம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பவர் ஸ்டாக்ஸ்லாம் திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் கொரிக்கு 23 கம்பெனிகள் ஃபில்டர் ஆச்சு. அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஜி ஷிப்பிங், ஜி வெர்னோவா, எஸ்சிஐ தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி எம்சிஎக்ஸ். ஸோ ஒரு சிலது ரிப்பீட் ஆனாலும் கொஞ்சம் நெகட்டிவ் பயஸ் இருக்குது. நெகட்டிவ் பயஸ் இருந்தாலும் 1-2 மட்டும் இன்னும் ப்ராமிசிங்காக இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம ரேடாரில் பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ்னு இந்த கம்பெனி நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறேன். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நிச்சயமாக நம்ம கவனிக்கணும். வெல்ஸ்பன் கார்ப் நம்ம ரொம்ப நாளாகவே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் நெகட்டிவாக கொஞ்சம் முடிஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து இது வந்து ரெக்கவர் ஆகி ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகும்னு தோணுது. இதோட நீங்கள் சார்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் எப்போ அணுகுவேன்னா, இது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக நல்லா பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை திரும்ப வந்து ட்ரை பண்ணுவேன். மூணாவதாக
ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நம்ம ரேடாரில் வந்திருக்கு. இப்போ ஒரு நல்ல வால்யூமோட பிக்கப் ஆயிருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்போவுமே நல்லா இருக்கு. என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஐபிஓ வந்ததுலேருந்து தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அதாவது 2700 ரேஞ்ச்லேருந்து இது 3000 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு மாதமாகவே வால்யூமோட நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வாரமும் இதே மாதிரி இருந்ததுன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே 3000 டச் பண்ணிடும். நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டில் 5வது லாஸ்ட் ஸ்டாக் கேப்ரி குளோபல் கேபிட்டல். ஸோ இப்போ உள்ள ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 191 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது இங்கேருந்து 214 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த வாரம் அவசியம் கவனிக்க வேண்டிய பங்கு. நம்ம ஸ்டாண்டர்ட் குவரிக்கு வெளியில் ஒரு சில ஸ்டாக் சொல்ல போகிறேன். அதில் ரேட் கெயின் ட்ராவல் இது போன வாரம் ஒரு சூப்பர் வால்யூம் பிரேக் அவுட் ஆச்சு. எப்போதும் 11 lakhsக்குள்ளே இருக்கிறது 1.09 crore வரைக்கும் வால்யூம் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ ஆனால் இதோட வேல்யூவேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. RSI 70க்கு மேலே இருக்கிறதால நம்ம கடியில் ஃபில்டர் ஆகலை. இருந்தாலும் இது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அடுத்த வாரம் அவசியம் கவனிங்க. அவலான் டெக்னாலஜிஸும் ஐபிஓ பேஸ் பேட்டர்னில் ரொம்ப நாளாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் இந்த 1512ங்கிறத அடுத்த வாரம் டச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட வேல்யூவேஷனில் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா பெக் ரேஷியோ பி ரேஷியோ எல்லாமே மேலே இருக்குது. இருந்தாலும் இது வந்து 52 வீக்கு ஹைக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதால இது புது 52 வீக் ஹை ஆல் டைம் ஹை செட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வருண் பெவரேஜஸ். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காத ஒரு கம்பெனின்னு சொல்லுவேன். எப்படி எனக்கு ஐடிசி சிகரெட்னால நான் டச்சே பண்ண மாட்டேனோ அதே மாதிரி வருண் பெவரேஜஸ். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னாலும் எனக்கு இன்னமும் வந்து இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் நிறைய பிரச்சனையை தான் கொடுக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து எனக்கே பர்சனலாக ஃபீல் பண்ணதால் ஆல்மோஸ்ட் நான் ஒரு கடந்த 10 வருஷமாக எந்த விதமான ஏரேட்டட் சுகரி ட்ரிங்க்ஸும் குடிக்கிறதில்ல. இருந்தாலும் இந்த ஸ்டாக் ஒரு புது வால்யூமோட அதாவது 86 lakh 70 lakhsக்குள்ளே இருக்கிற வால்யூம் 2 crore மேலே சூப்பராக வந்து 70க்கு மேலே RSI இருக்கிறதால நம்ம ஃபில்டரிங்கில் விடுபட்டு போச்சு. அதே மாதிரி பெக் ரேஷியோவும் 2.39 கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷனால். இருந்தாலும் போன வாரம் ரொம்ப நல்ல பிரேக் அவுட் ஆனதால் அடுத்த வாரம் இது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஜஸ்ட் 2 points டவுன் 52 வீக் ஹை. ஸோ இங்கேருந்து இது 600 683 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சிலர் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதால இதை ஷேர் பண்ணுறேன். ஒரு சில இம்பார்ட்டண்ட் அட்வைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எப்போதுமே மண்டே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை ஒரு 8 மணிக்கு அப்புறம் பாருங்கள். ஸோ ஜென்ரலி பாசிட்டிவாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ணுற ஸ்டாக்ஸை திரும்ப செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹெவியான கேப் டவுன் இருந்தது. அதாவது ஒரு 2 வாரம் முன்னாடி அந்த மாதிரி ஆச்சு. ஹெவியான கேப் டவுன் இருந்தால் நிச்சயமாக எந்தவித ட்ரேடிங் சேஸ் பண்ணாமல் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொடியை ரன் பண்ணி பார்த்துட்டு வால்யூம் எப்படி இருக்குது RSI எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஸோ அதே மாதிரி நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற முக்கியமான விஷயம், லோன் எடுத்தோ இல்லை கடன் வாங்கியோ ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சில லிவரேஜ் எடுக்கிறீங்க இல்லையா, அதாவது எஃப்என்ஓக்கு லிவரேஜ் கிடைக்கும், அதே லிவரேஜ் கேஷ் பொசிஷனுக்கு எடுக்காதீங்க. அதே மாதிரி எம்டிஎஃப்பும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எம்டிஎஃப் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா உங்கள் நெட்ஒர்த்து 25 லட்சத்துக்கு மேலே இருக்க உங்களால் ஈஸியாக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா எம்டிஎஃப் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்காதீங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த டாப் 8% என்னால் பொதுவாக தெளிவாக நல்லா சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஓகே. இல்லைன்னா 92% மக்கள் ஆப்ஷனில் தான் அவங்க கேபிட்டலை முழுசாக இழந்துடுறாங்க. அது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன இன்வெஸ்டர்ஸுக்கு ட்ரேடர்ஸ்க்கு கேஷ் தான் பெஸ்ட். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஃப்யூச்சர்ஸ், இன்ஃபேக்ட் நானும் ஃப்யூச்சர் பொசிஷன் எடுக்கிறது உண்டு. ஸோ எப்போ நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் இறங்கலான்னா உங்கள் கேபிட்டல் 30 லட்சத்துக்கு மேலே இருந்தால். ஏன்னா அப்போ தான் உங்களால் சப்போஸ் நீங்கள் எடுத்த பொசிஷன் நெகட்டிவாக போச்சுன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்பவே டஃப்பு.
சமயத்துல லாஸ் புக் பண்ணிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ற மாரியும் இருக்கும். இல்ல லாஸ் புக் பண்ணிட்டு அத மறக்கிற மாரியும் இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்புறம் நெறைய பேர் இன்ட்ராடேக்காக வீடியோ கேட்டிருக்கீங்க. நான் நிச்சயமா அதுக்காக ஒரு தனி வீடியோ வர்றேன். இதுல இன்னைக்கு கவர் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேருக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியதா தோணுச்சு. அதனால சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். ட்ரிவேணி டர்பைன் மாரி ப்ராமிசிங்கா இந்த வாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா மண்டே நம்ம திரும்ப மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம கடைசியா பார்த்த வருண் பெவரேஜஸ் அந்த மாரி ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி போன வாரம் பார்த்த ட்ரிவேணி டர்பைனே கூட அடுத்த வாரமும் ஒரு ராலி ரன் இருந்ததுன்னா, நிச்சயமா ஃபாலோ த்ரூ இருந்ததுன்னா, ஒரு 800 மேல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம சூப்பரா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதே மாதிரி அதானி போர்ட்ஸ், அதானி குழுமத்துல இருக்கிற நெறைய பங்குகள் அடுத்த வாரம் புதுசா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்கிங் செக்டார் கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பெருசா ரிவ்யூ பண்ணல. ஆனா ஐசிஐசிஐ பேங்க் ஒரு நல்ல ஃபார்மிங் அந்த ஸ்டேஜ் நல்லா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிற மாரி தெரியுது. அடுத்த வாரம் ரிவ்யூ பண்ணுவோம். அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ண எந்த ஸ்டாக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்களே நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு எப்படி நீங்க ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சப்போர்ட்டுக்கு நன்றி.